என்ன கேட்காத சித்தி. சித்தியா சித்தி? போடாதடா. அவருக்கு போட்டு டிஸ்டர்ப் பண்ணலாம் எதுவும் நல்லா இருக்குது. நீ ஏன் வந்து நல்ல நான் சந்து பூந்து வருவேன். செக் பண்றேன் திறந்து வைப்பேன். ஏடா மணி அந்த பின்னாடா அம்மா பத்தி காலா தள்ளிவா பாமா பாலா நான் சைடு ரோட்ல எடு. சைடு ரோட்ல எடுக்கீங்களா? நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறேன். இப்ப நல்லா அடிப்பி ஒரு கட்ட கேள்வி கட்ட போச்சு. தப்பா நான் கூட்டாது. நான் என்ன சொல்றேன்? நீதான் பேக்கில் வச்சு சொன்ன பூத்தா அம்மா செய்யாதா நீ லவ் பண்ண எங்க அம்மா செய்யாத அவன் தான் கேட்டான். அவளுக்கு 4 பேர் போட்டி போட்டு அம்மா பார்த்தாலும் ஆர்மி ஒர்க் பண்றவனா பாப்பேன். ஆமா ஆமா என்ன கூப்பிடுறேன். நான் கூப்பிட மாட்டேன். நீ கூப்பிடு. ரத்த பண்ண கூட குட்டி சோறாய். ஆமா அந்த பாண்டவர் கூட ஒழுங்கா தாயானாங்களே இல்லையோ. ஆனா எங்க அம்மா கட்ட உருட்டு ஆரம்பிச்சாங்க. அதுதான் எங்க புள்ளி புள்ளியா வந்து உருட்டுனாங்க தாயா. அவங்க பாண்டவர் புள்ளி புள்ளியா வந்து போற டாபர் இந்த பொம்பளைக்கு தான் எதிரியா கிடாங்க சொல்றாங்களே. என்னம்மா சிரிக்கிறீங்களா? அந்த மாதிரி அந்த பொம்பளை சொல்றீங்க. கொஞ்சம் ஓட்டது தடையில சாரம் கட்டினாங்களா? அந்த ஓட்ட விட்டு சாரம் கட்டினாங்களா? அந்த ஓட்ட அப்படியே விட்டு புரியுதா? ரொம்ப ஓவரா போறேன். நைட்டு கூட சாப்பிடல. எப்படி ஓவரா போறோம்? அப்ப போலீஸ்கார் ஓவருன்றாங்க. அதுவா அப்ப கிரிக்கெட்ல ஓவருன்றாங்க. அளவுக்கு மிஞ்சி பேசு. நான் மிஞ்சி பேசுறேன். போறாமா இவங்கிட்ட பேசுறதுக்கு நிஜமா சொல்றேன். புளி வாங்கி சாப்பிட்டு
காணவில்லையே. கண்டுபிடித்து விட்டாய். யார் இந்த கொடியோ? இளவரசமா நகதான். பெண்களிடம் கொள்ளையடிப்பவன் தான், கோவிலில் கொள்ளையடிப்பவன் தான், பெண்களை கற்பழிப்பதும் தான். பாவம் தளபதியா ஒரு வாரம் பிளான் பண்ணி இவனை பிடிச்சார். சாப்பாடு கிடையாது, சோறு கிடையாது, வெறும் ஆஞ்சு மட்டும் கட்டி போடுங்க. அவன் நோட்டரை காலே தெளிப்பையான் நாம போல உன் தந்தை நாகப்பொண்ணு நாட்டை காப்பாடு மனை உடைத்து அமைதியாருங்க. பதவி என்று என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 7 அதிர்ச்சிகள் இருக்கிறது. 7 அதிர்ச்சிகள் தெரியுமா? வறுமையிலும் அடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டும், தோல்வியிலும் விடாமுயற்சி வேண்டும், ஏழ்மையில் நேர்மை வேண்டும், சோகத்திலும் துணிவு வேண்டும், கோபத்திலும் பொருள், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் தரத்திறவையாகுமா தான் பெற்ற செல்வம், நூலளவையாகுமா நுண்ணறிவு, குலத்திறவையாகுமா குணம், குணத்துக்கேற்ற சமானம். எப்போது என் மகள் கழுத்திற்கு முத்தகத்தை களமாடினார். இவனுக்கு என்ன தந்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் அளிக்கிறேன் உனக்கு தண்டனை. இன்று தூக்கு ஒரு நல்லவனை தூள போட போறாங்களே, இது வச்சுட்டு அங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா ஆபத்து, அம்மா ஆபத்து, உங்க மகளுக்கு ஆபத்துமா, உங்க மகளை தூள் போட போறாங்க. தம்பி, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்கடா தூள் போட்டாங்க? புலிமாரத்துல ஏமாற்றாம இந்த பையன் கைத்து தானே போட்டாங்க. போடுறது வேற எங்க ஏமாற்றான் போனா போட்டுப்பா. ஆனா சுருக்கு போடணுமா கல்லு முட்டு போடணுமா? ஏண்டா எங்க மாட்டு பாருங்க. ஆணவ பேச்சை சமைக்கிறார் தரதர பயலே. அன்று உன் தங்கை தொட்டு மார்பை தட்டி உதைத்தாய். பார்த்தாயா உன்னுடைய பெயர் என் கரத்தில் உனக்கு என்னடா பாவம் செய்து? இவ்வளவு நாள் உன்னை நல்லவன் நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது தாண்டா தெரிகிறது நீ ஒரு கெட்டவன் என்று. தருதல பயலே, நான் கெட்டவனா? தொட்டு கெட்டான் தொட்டாமல் கெட்டான் ராவணன், சொல்லி கெட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கெட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கண்ணன், துக்காமல் கெட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்பெயர் சுத்தினார். முப்படை தளபதி ஆளவாந்தானை பார்த்து கெட்டவன் என்று உழைக்கிறானே, என்ன ஆணவமன் அவனுக்கு உன்னுடைய உடம்பை விட்டு உயிர் பிரியப்போகிறது. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்க 3 பேர் உயிர்கார சாவச்சு ஓடி போலான்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு நல்ல புத்தி குடுக்குற நல்ல புத்தி தான். நம்ம பங்கர்ல தாங்க தந்தோடனே வாங்கிட்டு போ. பங்கர்ல புத்தி ஆமா. என்னடா 50 ரூபா விற்குது, 50 ரூபா விற்காது. என்ன நம்பி பேசுறா? போய் கல்லு போய் பாரு, எல்லாம் இடம் போட்டு வைக்கிறாங்க. தமிழ் கடல விளையக்கூடிய முருகை பெருமான பெற்று இருப்பாரு. அந்த விநாயகர் தம்பியா அந்த 2 மணி பாட வேண்டும் என்று சொல்லி கல்லு போய் எவனா கல்யாணம் ஒரு கட்டு கட்டி ஆகுது. பணம் கொடுத்து சாப்பிட மாட்டேன். என்ன போய் பணம் கொடுத்தாரு. இறைவா, செய்யாத தவறுக்கு எனக்கு தூக்கு தண்டனையா?
எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன் கூப்பிடு ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு நேற்றைய வாழ்வு அலங்கோலம் கண்டது நிகழ்காலம் நேற்றைய வாழ்வி அலங்கோலம் கண்ணி நடந்தது நிகழ்காலம் நேற்றைய வாழ்வு அலங்கோலம் கண்டது நடந்தது நிகழ்காலம் வரும் காட்சியனையா சுடர் போடும் தருவான் எதிர்காலம் கந்தன் தருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு ஆ, 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 ஐயா, என் மகனை எதுக்கு அழைச்சுக்குள்ள போறீங்க? நீ யார்? ஐயா, நான் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மனைவி ஐயா. முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பன் மனைவி ராஜேஸ்வரியா? ராஜேஸ்வரி, பெண்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது தாயே. ஐயா, என் மகன் என்ன தவறு செய்தான்? அவனை ஏன் தூக்குல போறீங்க? இந்நாட்டு இளவரசி நகையை களவாடினாள். அவன் ஒரு கல்வன். ஐயா, என் மகன் பேர்பட்டவன் கிடையாதுயா. நீங்க தவறா நினைச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் மகனை விட்டுடுங்க ஐயா. எந்த பெண்ணெடுத்த தாயிடத்தை கையெடுத்து கூப்பிட்டு கேட்கிறேன். என் மகனை விட்டுடுங்க ஐயா. என் மகனை விட்டுடுங்க. ராஜேஸ்வரி, உன் கணவன் எப்படி இறந்தான் என்று உனக்கு தெரியுமோ? அவர் திடீர்னு மாரடைப்பால் இறந்து விட்டார். மாரடைப்பால் இறந்தான் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு உரையே ஒரு கட்டாரி தான் இருக்க வேண்டும் ராஜேஸ்வரி. இருக்கக்கூடாது. புரிகிறதா? நான் சொல்ல மாட்டேன். நான் போடும் திட்டத்திற்கு உன் கணவன் நியாயம், நீதி, தர்மம் என்று என்னிடமே மாதித்தான் உன் கணவன் நாகப்பன். ஆகையால் மணிபுரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்ற வேண்டும். உன் கணவனை கொலை செய்தேன். மகளையும் கொலை செய்தேன். இனிமேல் நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன். இப்படிதான் உன்னை என்ன செய்ய பார்த்தேன். நான் காலாளது வேலையை கரத்தால் செய்யக்கூடியவன். என்னை எதிர்த்து பேசுகிறான். தப்பா நினைக்காத. பாவம் பொம்பளைக்கு என்னையே பாமாக்குது. வீட்டுக்கார செத்துக்கிறாங்க. பொண்ணு செத்து போச்சு. பிள்ளைங்க தூக்குல நின்னுங்கிறான். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ண அந்த பாப்பா பாவம் பொம்பளை ஆகுது. நான் சொல்ற மாதிரி செய். கருப்பை சூட்டு என்னையோ எதிர்த்து பேசினாலும் 2 குழந்தைகளாக இருக்கும்போது
உன் கணவன் இறந்து விட்டான். அந்த குழந்தைகளை நீ எப்படி வளர்த்த என்று எனக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியாது. நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு தாசி, ஒரு வேசி. நீ உயிரோடு வாழ, நீ உயிரோடு மக்களே, முப்படை தளபதி ஆளவந்தானை பார்த்து கலக்க நடிக்க தயக்க வர நீ என்னை எதிர்த்து பேசிடவில்லாமல் என்னையே கொலை செய்தார். அப்படி என்றால் மணிபுரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவர் நீ இருப்பதை விட